அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை, மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாள், சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4:55 அப்படிங்கும்போது நமக்கு பௌர்ணமி திதியும் துவங்குதுங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாசி மாத பௌர்ணமியில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பொன் பொருள் ஆபரணம் சேரும் அப்படிங்கிறது குறித்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வெறும் கல்லுப்பை பயன்படுத்தி அந்த வீடியோவில் பரிகாரம் செஞ்சு காட்டியிருப்பேன். மேலும் அதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீரை வச்சே ஒரு பரிகாரம் செஞ்சு காட்டியிருப்பேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி நமக்கு இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு 6:51 வரைக்கும் இருக்குது அப்படின்னாலும் இன்று இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கு இல்லையா, அதனால் இன்னைக்கு அதை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் அந்த பரிகாரம் ரெண்டையுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கே செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பண தட்டுப்பாடு இருக்கும், சில பேர்த்துக்கு கடன் பிரச்சனை இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையே சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. ஏதாவது மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை வரும், இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரும். என்னடா இந்த வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது, இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா அப்படின்ட்டுலாம் நிறைய நொந்து போயிருப்போம். நிறைய பரிகாரமும் செய்கிறோம், வழிபாடும் செய்கிறோம், ஏன் நம்மளுக்கு பிரச்சனை குறைய மாட்டேங்குது அப்படின்னுட்டுலாம் கூட யோசிப்போம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மேலும் நிரந்தரமாக மகாலட்சுமி நம்ம வீட்லேயே குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். இது நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை நான் மேலே சொன்னேன் இல்லையா, பிரச்சனைகள் அதெல்லாமே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூஜை அறைக்கு போய் வழிபடுற மாதிரி ஒரு முறை வரும். ஒரு 5 நிமிஷம் அங்கே வச்சு வழிபடுற மாதிரி வரும். அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வேற எங்கேயாவது வச்சு மனதிற்குள்ளேயே வழிபாடு செஞ்சுக்கோங்க. மற்றபடி இது ஒரு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதனால இந்த வார வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வார வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் இந்த வார வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூடுதல் சிறப்பு பெறுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி வருது இல்லையா, இந்த பௌர்ணமிங்கிறதே ஒரு சிறப்பு. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரதுனால இது சுக்கிரவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ செய்ய முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காப்பரில் இந்த இது வச்சுருப்பீங்க இல்லையா, பஞ்ச பாத்திரம், அதாவது தீர்த்தம் ஊற்றி வைப்பீங்கள்ல, அது மாதிரி சின்ன சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பித்தளை இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணாடி பவுலோ இல்லை மண் அகலோ, இந்த ரெண்டில் ஏதாவது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் 4 பொருள் சொல்லியிருக்கிறேன். இந்த 4ல் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. கீழே ஒரு விரிப்பு விரித்து வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பவுலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது. மேலும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய பேர்த்து வீட்டில் கல்லுப்பு புதுசாக வாங்கிட்டு வச்சுருப்பீங்க. அப்படி வாங்கிட்டு வச்சிங்கனாவே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதனால் நீங்கள் இது வரைக்கும் வாங்கலினா கூட மாலைக்குள்ளே வாங்கிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலிருந்து ஒரு கொஞ்சம், அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏற்கனவே வீட்டில் பிரிக்காத உப்பு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து கூட எடுத்துக்கலாம். எக்காரணத்து கொண்டும் சமையல் அறையில் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் உப்பு ஒரு பெரிய ஜாடியில் கொட்டி வச்சுக்குவேன், ஆனால் அன்றாட சமையலுக்கு நான் சின்னதாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவேன்,
அப்போது நான் இந்த பரிகாரத்துக்கு அந்த ஜாடியில் இருக்கிற கைப்படாத உப்பை எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் தனியாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதைவே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கட்டாயம் கல்லுப்பு தான் பயன்படுத்தணும், சால்ட்டு பயன்படுத்தாதீங்க. அதன் பிறகு அதை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது முதல்ல வந்து அந்த இதில் போட்டுக்கோங்க. அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, அதாவது நம்ம வீட்டில் அஸ்கா பயன்படுத்துகிறோமில்ல வெள்ளை சர்க்கரை, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ கல்லுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். சுக்கர பகவானுக்கு வெண்மை நிறம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் இனிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரணுன்ட்டெல்லாம் இல்லை, வீட்டில் காஃபி டீ போடுறதுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அதனால் அந்த சர்க்கரையவே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், வெள்ளை சர்க்கரையே எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது. இந்த இடத்துல எப்போவுமே நான் பரிகாரத்துக்குன்னு என்ன சொல்லுவேன், பச்சரிசி வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பச்சரிசி இருந்தாலும் பயன்படுத்தலாம், ரேஷன் அரிசி இருந்தாலும் பயன்படுத்தலாம், இட்லி அரிசி இருந்தாலும் பயன்படுத்தலாம், எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கீங்க, சர்க்கரையும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இந்த அரிசியை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாம் அப்படியே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் வந்து போட்டுட்ருங்க, சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்து விடும்போது உங்களுடைய வலது கை இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்டு, அந்த ரைட் ஹேண்டுடைய மோதிர விரல்னா அந்த ரிங் ஃபிங்கர், அதை வச்சே வந்துட்டு நீங்கள் மற்ற 4 விரல்களையும் வந்துட்டு மடக்கிட்டு அந்த விரலால் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஸ்பூனில் கூட பண்ணலாம், இருந்தாலும் விரலில் பண்ணும்போது இன்னும் நல்லது. எங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும், நிரந்தரமாக மகாலட்சுமி எங்கள் வீட்டிலே தங்கணும், பண பற்றாக்குறைங்கிறது ஒன்று வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பாசிட்டிவான வார்த்தைகளை இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்துங்க. கலந்துட்டு இப்போ நீங்கள் நம்மனே சொன்னேன் இல்லையா, பூஜை அறைக்கு போகிற பெண்கள் அங்கே ஒரு 5 நிமிஷம் வைங்க, இல்லைன்னா மற்றவங்க வந்து ஹால்லேயே வச்சுக்கோங்கன்ட்டு. இப்போ பூஜை அறைக்கு போகிற பெண்கள் அங்கே ஒரு 5 நிமிஷம் வச்சு இதே மாதிரி வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதை பூஜை அறையிலேயே கூட உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட வச்சுக்கலாம். மற்றவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குபேர மூலை அப்படின்னு வந்து சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட் கார்னர், அங்கே வந்துட்டு நீங்கள் பத்திரமா வந்துட்டு இதை வச்சுருங்க. அதாவது குழந்தைகள் கால்பட்டு கைப்பட்டு பொருட்கள் வந்து கீழே சிந்தாத மாதிரி, கீழே விழுகாத மாதிரி பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் இது எப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, அந்த வியாழக்கிழமை நாளில் நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்பு குழி இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நிறைய மண் இருக்குதுன்னா அங்கேயே வந்து சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு இந்த பொருட்களை நீங்கள் அப்படியே வந்து கொட்டிடுங்க. இப்படி பண்ணுவதன் மூலமாக நீங்கள் அவைகளுக்கு தானம் கொடுத்த மாதிரி வந்து அர்த்தமாகும். இதை வந்து கொட்டிட்டு இப்போ அந்த பொருளை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வியாழக்கிழமை நாள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இதே போல் பண்ணுங்கள். அதிகப்படியாக தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் கல்லுப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை, 3 ஸ்பூன் அரிசி, இவ்வளவே தான். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நிரந்தரமாக மகாலட்சுமி தாயாரானால் உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பாங்க. மேலும் வாரம் ஒரு முறை நீங்கள் இது போல் வாயிலா ஜீவன்களுக்கு தானம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதன் மூலமாகவும் அவங்க மனம் வந்து மகிழ்வாங்க. இப்போ பூஜை அறையிலே ஆகட்டும், இல்லை அந்த வடகிழக்கு மூலையிலே ஆகட்டும், இந்த 3 பொருளையும் வைக்கும் போதே நமக்கு வந்து ஐஸ்வர்யம் பெருகும். மேலும் தான தர்மமும் செஞ்சு இந்த பூஜையை நிறைவு செய்யறதுனால நமக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி செய்கிறது இன்னும் சிறப்புன்னே சொல்லுவேன். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.